அனைவருக்கும் வணக்கம். வர வீக் டிசம்பர் 4th வீக்கான வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த லெவல்ஸ் எப்படி இருந்து என்ன நடப்போம் அப்படின்றத பார்க்கலாம். என்ட்ரி எங்கே, டார்கெட் என்ன, ஸ்டாப்லஸ் என்ன, எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆப்ஷன் கிளாஸ் பற்றினது இண்டெக்ஸுக்குங்க. இண்டிசஸ் சாரி, அது ஸ்பெல்லிங் இதாக இருக்குது, எஸ் போடாமல் விட்டுருக்கேன். இண்டிசஸ் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே ஆப்ஷன் கிளாஸ். இதுக்கு இண்டெக்ஸ்க்கு மட்டும் இன்ட்ராடேல மட்டும்தான் இது பயன்படுத்தும். ஓகேங்களா? ஃபுல்லி மேக்ஸ், டோட்டலி இதில் தியரியே கிடையாது. ஆப்ஷன் கிளாஸ்ல மட்டும். பொசிஷன் கிளாஸ்ல வந்து தியரி இருக்கும். பொசிஷன்ங்கிறது அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. ஆப்ஷன் கிளாஸ் எல்லாமே மேக்ஸ் தான். ஓகேங்களா? அதை சார்ந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லி மேக்ஸ். அது என்ன டாபிக், எது எது வேணும் எல்லாமே நான் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன். அனுப்பாத யாராவது எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை சார் நீங்கள் அனுப்புனது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னால அது எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். ஓகேங்களா? யார் யார் எனக்கு மெசேஜ் பண்ணீங்களோ அத்தனை பேருக்குமே நான் டீட்டெயில் அனுப்பியாச்சு. நம்மளுடைய ரூல் இருக்குது, அது ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இந்த வீக் லெவல் போடலாம். இப்போ வந்து இது லாஸ்ட் வீக், டிசம்பர் லாஸ்ட் வீக். நம்மளுடைய ரூல் வந்து வீக்லி லெவல்ஸ் தான். இது வீக்லிக்கு ஃபர்ஸ்ட் இயர்லி தான் பவர்ஃபுல்லு. இயர்லி லெவல் இயர்லிலே கொடுத்துருப்பேன். அடுத்தது மந்த்லி லெவல் ஆல்ரெடி மந்த் பிகினிங்லேயே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பேன். இப்போ வீக்லி லெவல். இதில் இயர் கூட எப்படி மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வருத்தணும். மந்த்லியில் என்ன இருக்குன்னா அந்த டைரக்ஷன் கூட வீக்லி மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வீக்லி லெவலில், ஏன்னா இயர்லி தான் ஃபவர் ஃபர்ஸ்ட், அடுத்தது மந்த்லி, அடுத்தது தான் வீக்லி, அதுக்கப்புறம் தான் இன்ட்ராடே எல்லாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம மார்க்கெட் இங்கே இருக்கு. பை நியர் 23,228, ஸ்டாப் லாஸ் 23,118. இது வந்து டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஆர் 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் ஆயிடலாம். சேஃப் ட்ரேடர் எக்ஸிட் ஆகிட்டு எகைன் மறுபடியும் மேலே அங்கே வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதுதான் அதனுடைய ரூல். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அடிக்காத டே இல்லை, க்ளோஸ் வைக்காத வரைக்கும் பயமா இருக்கு அந்த சேஃப் ட்ரேடர்ஸ். அதே போல இங்க இருந்து மேலே போனா 23,882 நியர் இங்க போனாக்குள்ள செல்லு. ஸ்டாப் லாஸ் 23,968. சேம் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஆர் சேஃப் ட்ரேடர் 15 மினிட்ஸ்ல நீங்க க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் உள்ள வந்தா நீங்க என்ட்ரி எடுக்கணும். இது கூட மந்த்லியும் அது கூட மேட்ச் ஆயிருந்ததா? மந்த்லி எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, மிராக்கல் அங்கே நடந்திருக்கும். அதை நான் மந்த்லி போஸ்ட் மார்க்கெட் போடும்போது போடுறேன். ஓகேங்களா? அது கூட இதை மேட்ச் பண்ணி தான் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா 52 வாரத்துல 46 வாரம் நீங்க பிளைண்டா பண்ணீங்கன்னாவே சக்சஸா இருப்பீங்க. அதே மந்த்லி லெவல்ல அந்த டேட்டா எல்லாமே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களால சக்சஸ் பண்ண முடியும் இந்த மெத்தட்ல. இதுக்கு பேரே வந்து பிளைண்ட் ட்ரேட். அந்த வேல்யூ வந்தா பை, ஸ்டாப் லாஸ் ரூல், அவ்வளவுதான். இதுக்கு வந்து எதுவுமே பாக்குறது எந்த இதுவுமே கிடையாது. ஆனா எனதர் எது இருக்கு அதை பாத்தீங்கன்னா தான் இன்னும் உங்களுக்கு இங்க பை எடுக்கலாமா வேணாமா எல்லாமே முடிவு எடுக்க முடியும். ஆனா மினிமம் இதனுடைய டார்கெட் எவ்வளவுன்னா 100 பாயிண்ட்ஸ். அப்போ டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், டார்கெட்டும் 100, ஸ்டாப் லாஸ் 100. அப்போ டே கேண்டில்ல பெருசா ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா நம்ம ஹெவி லாஸ் ஆகும். அப்போ இந்த மெத்தடை எட்ஜிங் இல்லாம தயவு செய்து பண்ணாதீங்க. இதை வச்சு ஆப்ஷன் பை பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. நான் எல்லா வீடியோல தான் சொல்றேன், ஆப்ஷன் பையிங் பொசிஷன் பண்ணவே கூடாதுங்கிறது என்னுடைய தியரி. இன்ட்ராடேவோட முடிச்சோம். மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இது அழகா சிம்பிளா நீங்க ஒரு ட்ரேட் எடுத்து எட்ஜிங் எனக்கு தேவையில்லை சார், டைரக்ஷனே தெரியுது அப்படின்னா அழகா நீங்க எட்ஜிங் எடுக்காம கூட பண்ணலாம். ஃபியூச்சர்ல போயிட்டு அப்படியே வாங்கி அப்படியே ப்ராஃபிட் 100 பாயிண்ட்ஸ் அழகா பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபியூச்சர். புரியுதுங்களா? இப்போ அதற்கு ஏற்றாற் போல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்து வர்த்தகம். நாம போயிட்டு இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. அதை பார்த்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? அது எல்லாருக்குமே தானே தெரியும். ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்ற நம்ம போடுற வேல்யூ எங்க எந்த நியூஸ் வந்தா என்ன? ஏன் நம்ம தான் வந்து ஆரம்பிக்கு முன்னாடி போட்டோம். அப்ப அந்த நியூஸ் அப்போ வரும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. அப்ப மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க. இன்ட்ராடே வரைக்கும் பொசிஷன் எல்லாமே மேக்ஸ் தான், கணக்கு தாங்க. அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அங்க போய் கத்துக்கோங்க. இல்லையா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி ஓனா கண்டுபிடிச்சு பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகும், வருட கணக்காகும் ஓனா கம்ப்ளீட் இது பண்ணும்போது. ஓகேங்களா? அப்ப யார் யூடியூப்ல கொடுக்குறதாலும் நம்பாதீங்க தயவு செய்து. நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதெல்லாம் சரியா இருக்காங்க. ஏன்னா நான் கொடுக்கறதே நம்பாதீங்கன்னு தான் சொல்றாங்க. தெரிந்து புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.